குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கம் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் எம்ஜிஆர் கல்லூரி இணைந்து நடத்திய போக்குவரத்து காவல்துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி. சிஎம்சிஏ என் ஊர் என் பெருமை திட்டத்தின் ஒரு பகுதியாக போக்குவரத்து காவல்துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி எம்ஜிஆர் கல்லூரி வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் எம்ஜிஆர் கல்லூரி முதல்வர் முனைவர் முத்துமணி தலைமை வகித்தார். எம்ஜிஆர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பேராசிரியர் திரு லெனின் வரவேற்றார். சிஎம்சிஏ மேலாளர் திரு நரேந்திரகுமார், மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் மருத்துவ இயக்குநர்கள் மருத்துவர் பாரி மற்றும் மருத்துவர் அம்பிகா பாரி, மூத்த மேலாளர் கோபாலகிருஷ்ணன், அதியமான் இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியர் சீதா, அதியமான் பாலிடெக்னிக் கல்லூரி பேராசிரியர் தினேஷ், போக்குவரத்து காவல்துறை சார்பில் முருகேசன், தலைமை டிராஃபிக் காவலர் முத்துசாமி மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். போக்குவரத்து காவல்துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்கு மாணவர்கள் வாழ்த்து அட்டைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர். மீரா மருத்துவமனை சார்பில் போக்குவரத்து காவல்துறையினருக்கு ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்ஸ் மற்றும் பேட்டன் லைட்ஸ் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் 4 சக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிய வலியுறுத்தியும் விழிப்புணர்வு வழங்கினர். சிஎம்சிஏ ஹொசூர் துணை மேலாளர் டேவிட் பாக்கியசுந்தரம், திட்ட அலுவலர் மாதப்பன், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி, ரமேஷ் மற்றும் பால் டேனியல் ஒருங்கிணைத்து நடத்தினர். நம் ஊர் நம் பெருமை, என் ஊர் என் பெருமை. நன்றி. பவானி மேடம் எல்லாரையும் வரவேற்றாங்க. இருந்தாலும் முறையாக வரவேற்க என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் திரு லெனின் அவர்களை அழைக்கிறேன். காலை வணக்கம். எம்ஜிஆர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டத்தோடு என் ஊர் என் பெருமை என்ற அழகான தலைப்பில் தன்னுடைய கடின உழைப்பாய் இந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்ற சிஎம்சிஏ மற்றும் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இணைந்து எனது நகர போக்குவரத்து காவல்துறையை கொண்டாடுகிறேன் என்ற அருமையான தலைப்பில் நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த நல்லதொரு நிகழ்வில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று எங்களுடைய கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களிடம் நான் போய் கூறினேன். உடனடியாக அதற்கு முழு பர்மிஷன், உடனே தம்பி நீ செய்ப்பா என்று சொல்லி இன்று வரை என் தோளோடு தோள் நின்று அவர்களையும் வருக வருக நான் வரவேற்கின்றேன். ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் பேராளர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் என்னோடு எப்பொழுதும் தோளோடு தோள் நின்றிருக்கக்கூடிய சார், வெல்கம் சார். மீண்டும் ஒரு முறை இந்த எனது நகர போக்குவரத்து காவல்துறையை கொண்டாடுகிறேன் என்ற நல்லதொரு நிகழ்விற்கு எம்ஜிஆர் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தெரியும், மெடிக்கல் ப்ரொஃபஷன் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ நம்மளுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம சிஎம்சி ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கிற அவங்களையும் நம்ம ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணலாம். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு மெயினாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்க இல்லாமல் இந்த நிகழ்வே கிடையாது. நம்ம சிஎம்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இங்கே காலேஜில் இருக்கிற என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ், ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வரணும்னா டீச்சர்ஸ் இல்லாமல் முடியாது. ஸோ டீச்சர்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற நம்மளோட சிஎம்சிஏ எஜுகேட்டர்ஸ் அத்தனை பேரையும் நம்ம எல்லாரும் சார்பாக வருகன்னு வரவேற்கிறோம். இப்போ இந்த நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா சார் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. என் ஊர் என் பெருமை சார்பாக 2 மெயின் டாபிக்ஸில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று ரோட் சேஃப்டி. ஸோ இந்த ரோட் சேஃப்டி அப்படின்னு வர்றப்போ நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஹீரோக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டிராஃபிக் வார்டன்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்கள நம்ம ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் கேம்பெயின் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மறுமுறை நம்ம எல்லாரும் சார்பாகவும் நல்லா ஒரு கைத்தட்டி அவங்கள நம்ம வார்மாக வெல்கம் பண்ணிடலாம். இந்த நிகழ்வு அவங்களுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிரின்சிபல் முத்துமணி சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சிஎம்சியோட ஈவெண்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அவருக்கு ஒரு முறை நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ நம்ம எம்ஜிஆர் காலேஜோட MOU சைன் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நாங்களும் சேர்ந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அது தொடரும்.
மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கோபாலகிருஷ்ணன் சார் சீனியர் மேனேஜர். ஸோ அவர் வந்து நிறைய கோஆர்டினேட் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் டைம் ரேலியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிராஃபிக் ஏஞ்சல்ஸ் கேம்பெயின் பண்ணோம். இப்படி பல நிகழ்வுகளுக்கு தொடர்ச்சியாக மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்மளுக்கு ரெகுலராக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டாக்டர்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ஹானரிங் அவர் டீம். ஸோ அனைவருக்கும் நன்றி. இப்போது வந்து மெயினாக இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம காலேஜில் இங்கே எம்ஜிஆர் காலேஜில் நடக்குது. ஸோ முறையாக வந்து நம்ம முத்துமணி சாரை வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து நம்ம இந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெரி குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல் பிரசந்தியா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் ஸ்பீச் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் எடுப்பாங்க. நான் அந்த அளவுக்கு டைமெல்லாம் எடுக்க மாட்டேன். என்னென்றி உண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நென்றி கொண்ட முகர்க்கு. அந்த விதத்தில் நாங்கள் இடம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். எல்லாம் சிஎம்சிஏ தான் லாஸ்ட் இயரும் பண்ணாங்க, இந்த வருஷமும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எங்களுக்காக வேண்டி மட்டும் இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே அடுத்தால டிராஃபிக் ஆரம்பிப்பீங்க, டிராஃபிக் ஆரம்பித்தோடனே அடுத்தால ஆக்சிடென்ட்டுக்கு வந்துடுவீங்க, ஆக்சிடென்ட்டுக்கு போனோடனே அடுத்தால இன்சூரன்ஸுக்கு வந்துடுவீங்க, இன்சூரன்ஸு போகிறதுக்கு முன்னாடி மெடிக்கலுக்கு போயிடுவோம். அதனால் எல்லாருமே இங்கே இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? டாக்டர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் உள்ள இருந்தாலும் இருப்பாங்க. ஏன்னா நிறைய ஆசிரியர்லாம் இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக தான் இருக்காங்க. பிகாஸ் நோ அதர் வே எல்லாருமே எல்லா வேலையும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் சிஎம்சிஏ அப்படிங்கிறது சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருஷமாக தான் தெரியும். ஆனால் 2000 ஆரம்பிச்சாச்சுன்னு சார் சொல்லிட்டாரு, பாலசிங் சார். ஸோ இந்த சர்வீஸை நாங்கள் டீச்சர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆடிட்டர் சார் எப்படி எல்லா ஸ்கூல்லையும் போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளாஸ் எடுக்கிறான்னு சொல்லதில்லை, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, பாலச்சந்திர சாரியும் நான் என்னுடைய ஆஃபீஸ் அவருடைய ஆஃபீஸில் என் ஸ்டூடெண்ட் 5 பேர் உள்ளே இருக்கான். நான் திடீர்னு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறேன், அன்னைக்கு தான் எனக்கும் தெரியும் இவ்வளவு நான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பின்னால் இருக்கார். ஸோ ஒரு ஆளை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா வீட்டில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது, அவங்களா வெளியில் வரணும். அப்படி வந்தவங்க தான் நாங்கள் டீச்சரு, நீங்கள் ஸ்டூடெண்ட்டு இல்லையா? அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும், எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் உள்ள சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி சிஎம்சிஏ மெம்பர்ஸ் வந்து ஸ்கூலில் போய் நிறைய ஸ்கூலில் என் உயிர் என் பெருமை அப்படின்னு சொல்லி இந்த வயசில் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு எல்லா ஸ்கூலுக்கும் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா இப்போமே நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதனால தான் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்க, எங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் கரெக்டாக இருப்பாங்க, ஏன்னா அவங்கள தான் நாங்கள் மோல்டு பண்ணணும், அவங்கள தான் கிண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை கேம்பஸ்க்கு கொண்டு வந்ததுக்கு சிஎம்சிஏக்கு தேங்க்ஸ். அது இல்லை, இப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறதுல இந்த மாதிரி ஒரு செமினார்கால பார்த்ததே இல்லை, இவ்வளவு டீச்சர்ஸை பார்த்ததே இல்லை. ஒரு டீச்சர் 4 டீச்சர் வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, போவாங்க. ஆனுவல் டேன்னு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணுவாங்க. இப்போ வருஷம் பூரா ஃபங்க்ஷன் தான். யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய மென்டாலிட்டி டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. எல்லாம் மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டு இருக்கான். அதனால வேற வழி இல்லை. நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த டீச்சர்ஸ். எவ்ரிடே மீட்டிங் தான், ஏதாவது ஒரு மீட்டிங்கை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ எந்த வெயிலையும் எந்த மழையிலையும் டிராஃபிக்கை சரி பண்ணி யாருக்கும் எந்த தொந்தரவும் வராமல், நீங்களாம் நைட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட 3 போலீஸார் இருப்பாங்க. நான் 4 மணிக்கு அப்படி வெளியே வந்து பார்த்தா அங்கேயும் 3 போலீஸ் இருப்பாங்க. ஏன்னா they want to give the protection to the society as well as the people. In that way, I would like to thank all the police department and the organizers of this function. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடைக்காது. இடம் கொடுக்கறது பெருசு இல்லை, இடம் யார் வேணாலும் கொடுத்துருவாங்க இல்லையா? கல்யாண மண்டபம் நிறைய இருக்குது. யாராவது கல்யாண மண்டபத்துக்கு இப்போ போகிறாங்களா? நம்மளை தேடி வரக்கூடியவங்களுக்கு we are ready to help. ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் 365 நாள் if you are asking the place means we are ready to give. Because உங்கள் சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் என்கரேஜிங் வேர்ட்ஸ். அப்போ நிறைய ஈவெண்ட்ஸ் இன்னும் நம்ம சிஎம்சியை பண்ணணும் அப்படின்றது வந்து சார் சொல்கிறது மூலமாக மோட்டிவேட் ஆகுது. நிச்சயமாக இன்னும் நிறைய நாங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காக இங்கே எல்லாருக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வி வெல்கம் டாக்டர் அம்பிகா பாரி மேம் டு டெலிவர் a small speech. A very good morning to one and all present here.
இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பெயினில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோர் தென் சேயிங் திஸ் இஸ் அவேர்னஸ் தேங்க்ஸ் கிவி ஃபார் அவர் டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இந்த ஸ்டேஜை லெனின் சார் கூட முத்துமணி சார் கூட எல்லாத்து கூடயும் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஏன் டிராஃபிக் போலீஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அவங்களுக்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம சொல்ல வரணும் அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் ஃபீல் 2 டிபார்ட்மெண்ட், என்னோட மெடிசன் ப்ரொஃபஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, 24/7 அவங்க எப்போவுமே அலர்ட்டில் தான் இருக்கணும். அவங்க எப்போவுமே யோசிப்பேன், மற்ற எல்லாத்துக்குமாவது ஒரு சாட்டர்டே லீவ் இருக்கும், ஒரு சண்டே லீவ் இருக்கும், ஒரு எமர்ஜென்சி வராமல் இருக்கும். ஆனால் இந்த 2 டிபார்ட்மெண்ட் மட்டும் எப்போவுமே டிப் ஆஃப் த டோர்ஸ் அவங்க இருக்கணும். நானும் இன்னொன்று யோசிப்பேன், கம்பேர் இந்த 2த்துல யாருக்கு ரொம்ப கஷ்டம்னா அது போலீஸ்காரங்களுக்கு தான். ஏன்னா எப்போ எது நடக்கும் என்னென்ன எனக்கு தெரியவே வராது. நாங்களாவது யாராவது ஹெல்ப்பு கூப்பிட்டு இன்னொரு டாக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்றதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது எப்போவுமே இருக்காது. ஸோ நான் கண்டிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்காக தலை வணங்குறேன். இந்த சிஎம்சி ஆர்கனைசேஷன் இதை எடுத்து நடத்திட்டு ரொம்ப பெருமையான விஷயம். ஒன் மோர் திங், டிராஃபிக் போலீஸ் மட்டும் நம்ம இன்னொன்று செப்பரேட்டாக நான் வந்து சொல்லணும்னு நினச்சோன்னா, அதாவது நம்ம ஒரு வெயிலில் போய் ஒரு 5 நிமிஷம் இப்படி நடக்கணும்னு யோசிச்சா கூட நம்மளால நடக்க முடியாது. ஆனால் அவங்க ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஒண்டர், அதில் நின்று இந்த பக்கம் வரவங்க 2 வீலரில் வரவங்க பாட்டுக்கு வருவாங்க, அந்த பக்கம் வரவங்க காரில் வரவங்க அவங்க பாட்டுக்கு வருவாங்க. எல்லாருக்கும் ரோட்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு போகணுன்றது இருக்கும். பட் ஸ்டில் இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங் அவங்க இந்த புயல், மழை, காலம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க நமக்காக, நம்மளோட ரோட் சேஃப்டிக்காக, நம்ம பத்திரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ரொம்ப மெனக்கெடுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா கூட தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். டிராஃபிக் ரூல்ஸை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம்னாலே போதும். சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு அவங்க ஒரு விருது வாங்கியிருக்காங்க, சிறந்த மருத்துவர் விருது வாங்கியிருக்காங்க. உங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கோங்க. திருமதி சீதா அவர்களே சிறப்புரையாற்ற காலை வணக்கம். பிளசன்ட் மார்னிங் டு எவ்ரிஒன் கேதர்ட். எனக்கு கொடுத்திருந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஹொசூர் மை ப்ரைட், என் ஊர் என் பெருமை. நம்ம ஹொசூரோட பெருமையை பற்றி பேசணும்னா நிறையா பேசிகிட்டே போகலாம். லைக் நான் ப்ரெசன்டேஷன்லாம் கூட ரெடி பண்ணியிருந்தேன். பட் மெயினாக 2-3 பாயிண்ட்ஸ் நான் ரொம்ப ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு CMCA for giving me this opportunity and Meera Specialty Hospital for extending this opportunity to me, and also the traffic wardens here. So first I would like to thank them for giving me this stage and space for sharing my. So ஹொசூரோட பெருமைன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக ஹொசூரோட பேர், நான் கொஞ்சம் ஆர்கிடெக்சர் பேக்ரவுண்ட்னால ஊர் பற்றி கொஞ்சம் சின்ன கதையாக சொல்கிறேன். மெயினாக வந்து ஹொசூர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முரசு நாடுன்னு ஒரு சோழ மண்டலத்தில் ஒரு விருது. இட் இஸ் பார்ட் ஆஃப் த சோழ மண்டலத்தில் ஒரு எம்பையராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஹொசா ஊர் அப்படின்ற பேர் வந்துச்சு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஹொசூரை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்க்குறது வந்து மல்டிலிங்குவல், நிறையா கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் இருக்க பீப்புள் இருக்காங்க. லைக் தெலுங்கு, கன்னடா, தமிழ், உருது, ஈவன் மலையாளம் கூட இப்போ ஆல்மோஸ்ட் 2% அண்ட் ஹிந்தி 2 to 3% ஆகிட்டாங்க. நீங்கள் பார்ட் ஆஃப் த ஹொசூர்லாம் போனீங்க, நேதாஜி ரோடு, MG ரோடெலாம் வந்து சண்டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கோமான்ற அளவுக்கு டவுட் வந்துடுது. ஸோ அவ்வளோ ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளும் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹொசூரோட பெருமை அப்படின்னா இந்த மல்டி கல்ச்சுரல் ஹப். ஸோ நம்ம செட்டில்மெண்ட்டாகவே பார்க்கும்போது ஒரு சின்ன ஊராக அழகாக ஒரு ரிவர் சைட் செட்டில்மெண்ட் மாதிரி சின்ன ஊராக செட்டில் ஆகிட்டு, அதுக்கப்புறம் மெயினாக வந்து நம்மளோட கோல்டன் குவாட்ரிலேட்டரல்னு சொல்கிற இந்த NH 44 மெயினாக
started the development, இந்த இண்டஸ்ட்ரி ஹப்பான டெவலப்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் இந்த மெயின் என்ஹெச். அண்ட் இந்த பாயிண்ட்ல நான் ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, the role of traffic and the management of traffic and the people from the traffic department plays a vital role. ஏன்னா நம்ம வந்து எனி ஹாலிடேஸ் பீப்புள் வந்து ஃப்ரம் கர்நாடகா அக்ராஸ் த ஸ்டேட் இன்சைட் தமிழ்நாடு போகணும் அப்படின்னா மெயினாக இந்த ஹைவே நம்ம ஒசூரை தாண்டி தான் போகணும். ஸோ இம்பேக்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் நாட் மோர் தேன் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக ஒசூரை க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இம்பேக்ட் ஆஃப் டிராஃபிக் எவ்வளோ அழகாக வந்து நம்ம ஒசூர் பீப்புள் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க டிராஃபிக் பீப்புள்ன்றது நம்ம இங்கே ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டியது. அண்ட் செகண்ட், நம்ம ஒசூர் மை ப்ரைடுன்னு சொல்லும்போது நம்மளோட ஃப்ளாரிகல்ச்சர், எக்ஸ்போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ஹப் அண்ட் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கம்மிங் எல்லாமே வந்து பாசிபிலிட்டி இருக்கிறது. வளர்றதுக்கான மெயின் ரீசன் ஒரு வயபிலிட்டி இருக்குது. ஒசூரில் வெளியூர்லேருந்து வந்து மக்கள் இங்கே இருக்கிறது சேஃப்டி. ஸோ சேஃப்டி இஸ் த மெயின் கன்சர்ன். A special thanks to the police department and also the traffic department for ensuring the safety of people. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஸோ க்ரோத் எப்போ நடக்கும் அப்படின்னா நல்ல சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்கலி வயபிலிட்டி பொட்டென்ஷியல் இது ரெண்டும் இருக்கும்போது தான். ஸோ அந்த விதத்தில் வந்து ஸ்பெஷல் இந்த செட்டப் ஆஃப் த ஒசூரே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லேண்ட் ஆஃப் க்ரோத், கல்ச்சர் அண்ட் பியூட்டி. ஸோ ஒசூர் வந்து அந்த டெரைன் அப்படின்றதுனாலே ஒரு அழகு, நேச்சுரலாகவே ரொம்ப அழகான ஒரு ஊர். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால் லிட்டில் இங்கிலாண்ட். பிரிட்டிஷ் பீரியடில் வந்து ஒசூர் தலியை வந்து லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ளசன்ட் கிளைமேட் அண்ட் ப்ளசன்ட் வெதர் இருக்கிற ஊர். ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஸோ நம்ம ஒசூரோட பெருமை, மை சிட்டி மை ப்ரைடுன்னா இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். மேஜர் எஜுகேஷ்னல் ஹப், ஹெல்த் கேர் ஹப். ஸோ நம்ம ஹெல்த் கேர் ஹப்னு எடுத்தால் நம்ம மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், now a multi-speciality hospital, but before it was also giving lot of medical support as a Meera nursing home, right from way back in 1980s. So that is one thing which I have to especially mention here. And now we could see our own sister concern St. Peter's Medical College Hospital, and also as an educational hub பார்த்தீங்கன்னா அதியமான் காலேஜ், எம்ஜிஆர் காலேஜ் 1987லேருந்து ஒரு பெரிய எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்கான மேஜர் ரீசன் வந்து எஜுகேஷன் ஹப். நான் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. இப்போ ஒசூரில் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தேன் 120 ஸ்கூல்ஸ் இருக்காங்க வித் வேரியஸ் பேக்ரவுண்ட் லைக் சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, லாட் ஆஃப் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆல்மோஸ்ட் ஹேவிங் அ வெரி யங் க்ரௌட். ஸோ இந்த அவேர்னஸ் பை சிஎம்சிஏ Children's Movement for Civic Awareness is a very good initiative because அவங்க சொன்ன மாதிரி இந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு ஒரு இதை விதைச்சோம் அப்படின்னா அந்த ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் அதை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. I thank once again for this opportunity and I also thank CR Specialty Hospital. Dr. Pari sir to deliver a small speech. இதனால தான் நான் வந்து இந்த டிராஃபிக் சேஃப்டி அதை வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வர மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எஸ்பெஷலி ஆக்சிடென்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிராஃபிக் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா 80 to 90% அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பீட் நீங்கள் வண்டியில் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பெடஸ்ட்ரியனாக இருந்திருக்கலாம், ஒரு பை ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கலாம், அட் எனிவே. ஸோ நம்ம சிச்சுவேஷனில் நாம் பார்க்குறது மெயினாக வந்து ஒசூரை பொறுத்த வரைக்கும் இல்லை, இன் ஜென்ரல் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் திங் அது ஸ்டூடெண்ட்ஸு, நீங்கள்லாம் சின்ன பசங்க, இந்த லைசன்ஸ் வாங்கலை, இதுக்கு மேலே தான் லைசன்ஸ் வாங்க போகிறீங்க. லைசன்ஸ்க்கான ஏஜ் ஒரு ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? 18. Why 18? காலேஜ் போகணும், வண்டி வேணும்னா எக்ஸாக்ட்லி. ஸோ நம்மளுக்கு அப்போ தான் அந்த மெச்சூரிட்டி வரும் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். ஸோ அதுக்காக தான் அந்த ஏஜ் லிமிட் வச்சுருக்கோம்.
ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 16 years பார்த்தா 10th class பசங்க நல்லா 60 kg 70 kg நல்லா டாலாக இருக்காங்க. தேர் குட் எனஃப் டு ஹேண்டில் ஒரு புல்லட் கூட ஓட்டுவாங்க. ஆனால் ஓட்டலாம், கியர் மாற்றி ஓட்டலாம். பட் தே டோன்ட் ஹேவ் த மெச்சூரிட்டி டு பி ஆன் த ரோட். அண்ட் ஒரு சடனாக ஒரு ஆடு கொடுத்தாலும் வருது, மாடு கொடுத்தாலும் வருது, அப்போ என்ன பண்ணுறதுன்றது அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் ஸ்டிக் டு த ஏஜ் லிமிட். அண்டர் ஏஜ் டிரைவிங் ப்ளீஸ் அவாய்ட். உங்கள் வீட்டில் ஒரு 2 wheeler இருக்கலாம், அப்பா சாவி வச்சுட்டு போயிருக்கலாம், அப்பா அந்த சுற்றி இருக்கும் ஒரு ரவுண்ட் எடுத்து போகலான்னு தோணும். மாட்டினீங்கன்னா பிரச்சனை ஆச்சுன்னா பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பெற்றோருக்கும் கூட, ப்ளஸ் தட் வெஹிக்கிள் ஓனர் ஆல்சோ. ஸோ அண்டர் ஏஜ் டிரைவிங் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். டெம்ப்ட் ஆகும், வண்டி ஓட்டலாம், வெளியில் போகலாம், ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், ப்ளீஸ் அவாய்ட். ரெண்டாவது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட் இல்லாமல் ஒரு 2 wheeler ஓட்டுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறது தப்பு. அது இல்லாமல் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஹெல்மெட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைடில் பார்த்தோன்னா சீப்பாக ஒரு ஹெல்மெட் வச்சு வச்சுருப்பாங்க. 200 ரூபா இருக்கும், 300 ரூபா இருக்கலாம். அந்த ஹெல்மெட் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ப்ராப்ளம் ஒரு ஃபைன் காப்பாற்றுதுமே தவிர ஒரு விபத்து நடக்கும்போது அந்த ஹெல்மெட் நம்மளை காப்பாற்ற போகிறது. ஏன்னா நான் நிறைய ஆக்சிடென்ட் கேசஸில் பார்த்துருக்கேன், ஹெல்மெட் போட்டுன்னு இருப்பாங்க, தலை போய் அங்கே பேமெண்ட்டில் அடிக்கும்போது அந்த ஹெல்மெட் சுக்குநூறாக உடஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் நாட் கோன் ஹெல்ப். ஸோ நாட் எனி ஹெல்மெட், அ ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட். ரெண்டாவது. மூணாவது, ட்ரிப்பிள்ஸ் போகிறது, மல்டிபிள் ரைடர்ஸ் இந்த வெஹிக்கிள் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் யாராவது பார்த்தீங்கனாலும் சரி, ப்ளீஸ் அவாய்ட். அதுக்கு அடுத்தது, ஒரு காரில் போகிறோம்னா சீட் பெல்ட். யாரெல்லாம் காரில் சீட் பெல்ட் போடணும்? டிரைவர் மட்டும் போட போடும்ல? எக்ஸாக்ட்லி, எவ்ரி ஒன் ஷுட் வேர். காரில் 4 பேர் தான், 4 பேருமே சீட் பெல்ட் போடணும். ஏன்? இல்லை, பாயிண்ட் கரெக்ட் தான். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். பேசஞ்சர் சீட்டில் ஏர் பேக், சம் மேனுஃபேக்சர்ஸ் டோன்ட் டிப்ளாய் இஃப் சீட் பெல்ட் இஸ் நாட் யூஸ். அது வந்துட்டு அவங்க காஸ்ட் கட்டிக்காக வச்சது. வெரி குட், வெரி குட். அது இல்லாமல் பின்னாடி இருக்கவங்களுக்கு ஏர் பேக் கிடையாது, ஆனாலும் அவங்க சீட் பெல்ட் போடணும். சரிம்மா, சொல்லுங்க. They are restrained to the seat and they're not being thrown around. அந்த இன்ஜுரிஸ் தான் ஜாஸ்தி. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த டைரக்ட் இம்பாக்ட்னால வரக்கூடிய இன்ஜுரிஸோட இந்த மாதிரி செகண்டரி இம்பாக்ட், லைக் அடித்தோடனே அங்கே வீசப்படுவாங்க, சீட்லேருந்து வீசப்படுவாங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது காரில் இருக்கா அத்தனை பேரும் சீட் பெல்ட் போட்டுருக்கோம். சரி, எல்லாரும் காரில் இருக்காங்க, சீட் பெல்ட் போட்டிருக்காங்க. அடுத்தது இன்னொரு மெயின் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் விச் ஐ ரெகுலர்லி சி, எனக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 hour வருது. இது வந்துட்டு drunken drive or driving under the influence of substance. drunken drive 10 வருஷம் முன்னாடி. they are not there for themselves. அவங்க வந்துட்டு உங்களுக்காக தான் அங்கே நின்றுருக்காங்க. அவங்க வேலை பார்க்குறது எல்லாமே வந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கும், நீங்கள் சேஃபாக இருக்கும். ஸோ a big thanks to the police department. Thank you, sir. And at this point, ஒரு humble, நீங்கள் கார் ஓட்டுறப்ப, பைக் ஓட்டுறப்ப இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சிஎம்சியோட முக்கியமான குறிக்கோள் தான் சேஃப் ஒசூர். ஒசூர் எப்போ பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே அவங்க முன்னாடி போகணும், சீக்கிரமாக போகணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கும் போது எல்லாரும் போயிட்டு ஒரே வழியில் போனீங்கன்னா கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ யூ கேனாட் மூவ் ஃபார்வர்ட். ஸோ அந்த நேரத்தில்
உங்களுக்கு யாரோட உதவி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போக்குவரத்து காவல்துறை அவங்களுடைய உதவி வந்து தேவைப்படுது. ஸோ அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் எல்லாருக்கும் வழி விட்டு ஸோ ரோட் டிசிப்ளினை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல்ஸில் அண்ட் காலேஜஸில் நமக்குமே வந்து எல்லாருமே வந்து படிச்சிருப்போம் என்ன அப்படின்னு சொன்னால் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்தாமா டிராஃபிக் வார்டன் பார்த்து உங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க யாருக்கு Thank you. Before you to express our sincere gratitude to an often overlooked group of people who play a crucial role in our daily life, our traffic wardens. Unknown some heroes who help maintain order and safe on our roads. To all traffic wardens, we salute you. Thank you for your service and commitment to keeping our roads safe. Thank you. சிறப்புமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க வச்ச ஆசிரியர் பெருமக்களுக்கு இரண்டாவது வணக்கம். மூன்றாவதா என்னோட முதல் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்போது இன்றைக்கி வந்து சிஎம்சிஏ சார் சொன்னார் இல்லையா, அவருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும். இல்லை நான் கொஞ்சம் ஹைட்டு, நான் அப்படியே பேசிட்டா கேட்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக கேட்குதுல்ல? எனக்கு அதுதான் ஈஸி. கரெக்டா? ஓகே.
இன்றைக்கி வந்து எங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விழாவில் நீங்கள் எல்லாமே வந்திருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பசுமரத்தை ஆணிம்பாங்கள்ல, அந்த மாதிரி பசுமரத்தை ஆணி அடித்தா என்ன ஆகும்? அருமையாக பதியும். காஞ்ச மரத்தில் அடித்தா என்ன ஆகும்? ஆணி உள்ளே போகாது. அந்த மாதிரி இந்த பள்ளி வாழ்க்கை இருக்குது இல்லையா, நாங்கள் எல்லாமே கடந்து வந்திருக்கோம். எங்களுக்கு அன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு அமையலை, போக்குவரத்து விதியை பற்றியோ இல்லை இதை பற்றியோ. ஏன்னா அன்றைக்கி எங்களுக்கு ஹீரோ சைக்கிள் தான் பெரிய சைக்கிள். இன்றைக்கி ஹார்லி டேவிட்சன் கூட சைக்கிள் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? உங்கள் வீட்டில் எல்லாருமே ஸ்கூட்டி வச்சுருப்பீங்க இல்லையா? நான் பார்த்துருக்கேன் ரோட்டில் நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூட்டி, ரெண்டாவது பசங்க கேடிஎம் பைக் வச்சுருக்காங்க. 200cc கம்மி யாருமே வைக்கிறது இல்லை. நீங்கள் ஓட்டுங்க, வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான். இந்த ஒரு விடாவது தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு. பட் அதை எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்றது இருக்குல்ல, பாதுகாப்பாக அனுபவிக்கணும். பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி இல்லையா? நாட்டை பாதுகாக்கிற பணியில் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய உற்றார் உறவினர் உடன் பிறந்தோர் எல்லாருமே இராணுவ வீரர்கள் நாட்டு அங்கே எல்லையில் காத்துட்ருக்காங்க. இங்கே ஊருக்குள்ளே காப்பாற்றுற வேலையை காவல்துறை கையில் எடுத்து செஞ்சிட்ருக்கு. அந்த காவல்துறையில் பல பிரிவுகள் இருக்குது. எல்லாருக்குமே இந்த டைமில் வந்து உங்கள் மூலமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய சக சகோதரர்கள். ஏன் அப்படின்னா, போக்குவரத்துங்கிறது வந்து ஒரு சிரமமான பணி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசின எல்லாருமே சொல்லிட்டாங்க. அந்த சிரமத்தை நாங்கள் மட்டுமே செய்கிறதில்ல, எங்கள் கூட எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்கக்கூடிய டிராஃபிக் வார்டன் சார் இருக்காங்க இல்லையா, நாங்கள் நிஜம் அப்படின்னா எங்களுடைய நிழல்கள் அவர்கள் தான். நாங்கள் இல்லாமல் அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம சிஎம்சிஏ குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கம் சில்ட்ரன்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் சிவிக் அவேர்னஸ் சார்பாக நிறைய வந்து நாங்கள் வந்து அவேர்னஸ் வந்து பப்ளிக் கொடுத்துட்ருக்கோம். இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை மற்றும் ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு குறித்து நிறைய அவேர்னஸ் வந்து நாங்கள் வார்டு வைஸாக பார்த்தீங்கன்னா SWM ஆக்டிவிட்டீஸ் கிளீனப் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ரோட் சேஃப்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா டிராஃபிக் ஏஞ்சல்ஸ் கேம்பெயின் அப்படின்ற விஷயமும், ரோட் சேஃப்டி ரேலியும் தொடர்ச்சியாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒரு இந்த என்வூர் என் பெருமை இந்த ப்ரோக்ராம் சார்பாக வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் காலேஜில் வந்து இங்கே ஆடிட்டோரியமில் வந்து நம்ம டிராஃபிக் வார்டன்ஸ் வந்து நம்ம தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் கேம்பெயின் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இங்கே எல்லாரோட சப்போர்ட்னாலையும் வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. இந்த கேம்பெயினோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் அவங்களோட கஷ்டம்லாம் தெரியணும், எவ்வளோ தூரம் நம்மளுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து டீச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வால்வ் பண்ணோம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம எம்ஜிஆர் காலேஜ் பிரின்சிபல் முத்துமணி சார் வந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வென்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கிற டிராஃபிக் வார்டன்ஸ் அத்தனை பேருக்குமே வந்து ரிஃப்ளெக்ஷன் ஜாக்கெட்டும் நம்ம இந்த பேட்டன் லைட்டும் ஒரு சின்ன ஒரு மொமெண்டமாக நம்ம வந்து கொடுத்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தேங்க்யூ கார்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்படி பல பேரோட கான்ட்ரிபியூஷனால இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் பாரி, டாக்டர் அம்பிகா பாரி அவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்க மத்தியில் வந்து ஷேர் பண்ணாங்க. ஏன் வந்து சேஃபாக இருக்கணும், ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் பேஷண்ட்ஸ் அவங்க பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அந்த அவேர்னஸும் அவங்க வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீஃப் டிராஃபிக் வார்டன் முத்துசாமி சார் குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. எப்படியெல்லாம் நம்ம வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும், 2 வீலரில் போனால் ஹெல்மெட் போட்டுக்கணும், 4 வீலர்ஸில் போகிறவங்க வந்து சீட் பெல்ட் போட்டுக்கணும், இப்படி பல விஷயங்கள் வந்து நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். நிச்சயமா இந்த மாணவர்கள் அவங்களோட வீட்டில் பெற்றோர்களுக்கும் சரி அவங்க பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த அவேர்னஸை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ சிஎம்சிஏ சார்பாக நம்ம மீடியா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் பொதுமக்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரியான மீடியா சப்போர்ட் இல்லாமல் முடியாது. ஸோ அவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. அதியமான் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தும் நம்மளுக்கு என்எஸ்எஸ் டீம்லேருந்து வந்திருக்காங்க, அதியமான் பாலிடெக்னிக் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், நம்ம எம்ஜிஆர் காலேஜ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், இப்படி அத்தனை பேருக்கும் நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.